Hi friends, good evening. Welcome to my channel, Ani Life Tip channel. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி ஷஷ்டி. இன்றைக்கி எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா? நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். காலையிலேருந்து நான் மௌன விரதம். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் 6 மணிக்கு தான் நான் விரதத்தை முடித்தேன். பூஜை பண்ணும்போது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். சரி, என்னால் பேசி போட முடியாதுன்றதுனால நான் எடுக்கல. வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு வெத்தலை தீபம்லாம் ஏற்றி முடித்தாச்சு. திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். சரி, 6 மணிக்கு மேலே கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முட்டை பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்கும். எல்லாருமே நம்ம முட்டை சாப்பிடுவோம். விரும்பி நம்ம முட்டை யாருமே சாப்பிட முடியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம விரும்பி சாப்பிடுவோம். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு மெயினாக கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? டக்குன்னு நம்ம பாண்டில் உடச்சி ஊற்றினோம்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆகிட்டால் அது வேஸ்ட்டு தானே. அது நல்லா இல்லாத முட்டை. அதை எப்படி செஞ்சு கொடுக்க முடியும்? அதை பாண்டில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு முட்டை இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து இந்த மாதிரி போடுங்க. அது உள்ளே போயிடுச்சுன்னா நல்ல முட்டை, மேலேயே மிதந்ததுன்னா அந்த முட்டையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம செஞ்சதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிறத விட செய்ய போகும்போது அது தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் நல்லது தானே. அதுக்காக தான் அந்த டிப் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆனால் எடுத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா அது பெரிய டிப்பா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏதோ யூஸ் ஆகிறவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே, அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இதை ஆல்ரெடி எல்லாம் செக் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். வாங்கிட்டு வந்த உடனே செக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்க. எப்பயுமே நம்ம ஸ்டாக் வச்சுருப்போம் இல்லையா? யார் வீட்லேயும் முட்டை இல்லாமல் இருக்கவே இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 3 நாளாவது இருக்கும். அதனால் வாங்கிட்டு வந்து வைக்கும் போதே செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம அவசரத்துக்கு எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். அப்புறமா ஐயோ நல்லா இல்லையா, அப்புறம் வேக வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அப்படியே வெளியெல்லாம் வந்துடும். இந்த ஓட்டுக்கு வெளியெல்லாம் வந்துடும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் கூட நல்ல முட்டை கிடையாது. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. ஏன்னா நம்ம ஹெல்த்தும் முக்கியம், பசங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு செய்யுங்க. உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ் ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.